ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரிச் மைண்ட் செட்டுக்கும் புவர் மைண்ட் செட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இதில் நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போது உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டு தான். சரிங்களா? நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இப்போ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், அண்ட் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட்டாப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட்டாப்பை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் மைண்ட் செட்டோட பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் மிஸ்ஸிங் த ஓல்டு டேஸ், அதாவது அவங்க பழைய நாட்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ப்ரெசண்ட்டை வந்து விட்டுருவாங்க. சரிங்களா? ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து ஓல்டு மெமரிஸ், அதாவது முடிஞ்சதே வச்சு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து ரொம்பவே இதாக இருக்கும். சரிங்களா? இதே ரிச் மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைவ் இன் த ப்ரெசென்ட். அவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் என்ன மாதிரி இருக்குது அதுக்கு தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது அவங்களோட நிகழ்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும், இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்லலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரில் அதுக்காண்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது ஒரு 4% வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? காணாமல் போய்விடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இதை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பயன்றது எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதே ஒரு ரிச் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்லேருந்து தான் கற்றுக்குருவாங்க. அப்புறம் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், அப்புறம் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னா அதுலேருந்து அவங்க ஒரு கற்றுக்குருவாங்க. அதை வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற வந்து அதை வந்து அவங்க என்ன கவனமாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த மிஸ்டேக் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்றதுக்கு வந்து அவங்க ரொம்பவே ஃபோக்கஸாக இருப்பாங்க. அதனாலேயே அவங்க வந்து
சக்ஸஸ் பர்சனாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட்னால தான் அவங்க வந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறையா வந்து லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்லேருந்தே கற்றுக்குருவாங்க. அப்புறம் நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்போர்ட்ஸ்கிட்டேருந்து அவங்க வந்து நிறையா தான் கற்றுக்குருவாங்க. சரி, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்டேருந்து வந்து கற்றுக்குருவாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரிச் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது அதர்ஸ் வந்து அவங்களோட சக்ஸஸ்க்காண்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா. அதுவே ரொம்ப முக்கியம் தான். இப்போ ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொருத்தவங்களோட சக்ஸஸ்க்கு வந்து அவங்க வந்து ரிச் பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு புவர் பர்சனோட மைண்ட் செட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். சரிங்களா. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் பர்சனுக்கும் புவர் பர்சனுக்கும் மைண்ட் செட் வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். சரிங்களா. அவங்க ஒரு பண்ணுற விஷயத்துக்கும் ஆப்போசிட்டாக அவங்க பண்ணுறதுனால தான் அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. சரிங்களா. அதனால தான் இப்போ ஒரு ரிச் பர்சன் இருக்காங்கன்னா, அதாவது அவங்க சக்ஸஸ் பர்சனோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்களோட சக்ஸஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, இதே ஒரு புவர் பர்சனோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் பர்சனை பார்த்து அவங்க வந்து கெட்டவங்க அவங்களாம் அந்த மாதிரி அவங்க தாட் இருக்கும். சரிங்களா. அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து இவங்க ரொம்ப பொறாமைப்படுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதாக இருப்பாங்க. சரிங்களா. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் தான். சரிங்களா. இப்போ ஒரு புவரான பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அடுத்தவங்கள பற்றி ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது புகார் சொல்கிறதா இருக்கட்டும், அதாவது அடுத்தவங்கள பற்றி அவங்களோட வளர்ச்சியை பற்றியாக இருக்கட்டும், அதாவது அவங்க இப்போது அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை நினச்சி வந்து இவங்க தான் அதாவது எப்படின்னா பொறாமைப்படுற மாதிரிக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, அவங்க சக்ஸஸ் ஆனதுக்கு என்ன காரணம், நம்ம சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. அதுதான் அவங்களுக்கும் இதுவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா. இது ஒரு ரிச் மைண்ட் செட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி யாரை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஒர்க் என்னவோ அவங்களோட கோல் என்னவோ அதுக்கு மட்டுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க வந்து வேறு எதுக்கும் வந்து கேர் பண்ணிக்கிற மாட்டாங்க. சரிங்களா. அதை வந்து அவங்க வந்து அதனால தான் அவங்களோட சக்ஸஸ் வந்து ரொம்பவே அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரிச்சாக இருக்கிறதுக்கு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி. சரிங்களா. அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு விஷயத்தை வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற விரும்பவே மாட்டாங்க. சரிங்களா. அதாவது ஒரு புவர் பர்சன் இருக்காங்கன்னா புதுசாக எந்த டெவலப்மெண்ட்டுமே அவங்க வந்து வச்சுக்கிறவே மாட்டாங்க. சரிங்களா. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குதோ அதில் அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா நெவர் லைக்ஸ் டு லேர்ன். அதாவது அவங்க புதுசாக கற்றுக்கிறதுக்கு எதுக்குமே வந்து முயற்சி பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அதாவது ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து அவங்க வந்து ட்ரைனிங்காக இருக்கட்டும், இது நீங்கள் எதில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு கோர்ஸாக இருக்கட்டும், எதுலேயுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எதுலையுமே இருந்தாலுமே கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எஃபோர்ட் போட்டு பண்ணுறதா இருக்கட்டும், புதுசாக ஏதாவது விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அதில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியும். அது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சக்ஸஸ் வந்து அவங்க லக்கில் தான் அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, ரிச் ஆகியிருக்காங்க, பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்ற மாதிரி அவங்களோட தாட் வந்து அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே வந்து யார் வேணால் ரிச் ஆகலாம். அது வந்து அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா. இப்போ இதிலே உங்களுக்கே தெரியும் ரிச் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் அந்த எஜுகேஷனை மட்டும் வச்சு உங்களால் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. அப்போது நீங்கள் அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ரிச் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து அவங்க வந்து உடனே நிறுத்திடுவாங்க. சரிங்களா. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களோட பிஸ்னஸ் ஏதோ ஒரு இதுக்கு வந்து அவங்க ஒரு ரீசன் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து உடனே இம்மிடியேட்டாக வந்து அதை வந்து குயிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. அப்படி இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே ஒரு புவர் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது கெட்ட பழக்கத்தை வந்து அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து நிறையா இது வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. சரிங்களா. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா
அந்த விஷயத்த வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஒரு ரிச் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து அதை வந்து இது பண்ணிடுவாங்க. சரிங்களா. இது புவர் பர்சன் இருக்காங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஒரு புதுசாக ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு புவர் பர்சனோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுவாங்க. சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, ஒரு பாசிட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்காது. எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நெகட்டிவாக இருப்பாங்க. நெகட்டிவ் பீப்புளோடு இருக்கிறதுனால அவங்க வந்து சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜ் தான். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களோ அதோட ஆவரேஜ் தான் அவங்க இருப்பாங்க. சரிங்களா. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிச் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எந்த விஷயத்தையுமே வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷனில் தான் அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. யாருக்கிட்டையும் இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க. அதை வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு சக்ஸஸ் பண்ணிவிட்டு தான் அதை வந்து இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா. ஒரு புவர் பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து வெறும் சொல்ல மட்டும்தான் செய்வாங்க, அதை வந்து செயலில் காட்ட மாட்டாங்க. இதே ஒரு ரிச் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க சொல்லாமல் அதை செஞ்சு முடித்ததுக்கு அடுத்து தான் அவங்களோட ஒரு விஷயத்தை வந்து பண்ணி முடிச்சுட்டு சக்ஸஸ் பண்ணதுக்கு அடுத்து அதை வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அவங்கக்கிட்ட வந்து சஜஷன் கேட்க மாட்டாங்க. சரிங்களா. அவங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கராக இருப்பாங்க. ஒரு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் அவங்க கையில் இருக்கும். சரிங்களா. ஒரு புவர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது வந்து இன்னொருத்தவங்ககிட்ட கேட்பாங்க. சரிங்களா. அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துலேருந்து அப்போவே அதை வந்து குயிட் பண்ணிடுவாங்க. இது ஒரு ரிச் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்குறவங்க நிறைய எக்ஸ்போர்ட் கிட்ட இருந்து அந்த விஷயத்தை தான் வந்து கற்றுக்குருவாங்க. சரிங்களா. இது எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு வந்து கண்டிப்பாகவே இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. இப்போ நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஏதாவது சஜஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கமெண்டில் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரி இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா. அதனால் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கனாலும் அதையும் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து இப்போது சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா. நம்ம என்ன விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன விஷயத்தை வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியாதனால தான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம பணக்காரன் ஆகிறவங்கள பார்த்து நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி ஆயிடுது. சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆணை வந்து சின்ன வயசில் அதாவது அவங்க வந்து ஒரு சங்கிலி வந்து கட்டி வச்சுருவாங்க. சரிங்களா. அது வந்து அந்த சங்கிலி வந்து அப்போது வந்து அதால் அக்க முடியாதுன்றப்போ அதோட மைண்ட் செட் வந்து இதாயிரும். சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆனால் பெருசாக இருந்தாலுமே அந்த செயினை வந்து அக்கறைக்கு ட்ரை பண்ணவே செய்யாது. சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் அதுலேருந்து தான் நம்ம வந்து ஏதாவது நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா. உங்களோட ட்ரீம்க்காக இருக்கட்டும் அந்த மாதிரி புதுசாக தான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க என்னோடய சேனலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் போடு அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்னோடய 31 ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலுக்கு வந்து எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஏதாவது இந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேஞ்சஸ்க்கு வந்து கண்டிப்பாகவே இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த மிஸ்டேக்கை வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.